அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமான திருப்திகரமான சில வாய்ப்புகள் சிறப்பான முறையில் அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட 2026 ராசி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா துலாம் ராசி எப்போவுமே ஒரு கௌரவமான தோற்றம் கொண்ட ராசி. உங்களை பார்க்குறவங்க அவருக்கு என்னப்பா குறை, அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய மனசுலேயோ இல்லை நம்மளுடைய குடும்பத்துலேயோ சில கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் நீங்கள் கண்டிப்பாக காட்டிக்க மாட்டீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு 10 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கருத்தாக இருப்பீங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றம் அப்படிங்கிறத விட கவர்ச்சிகரமான தோற்றம் மட்டும் இல்லாமல் ஒரு கவர்ச்சி, ஒரு பெரிய ஒரு மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு செலக்ட் பண்ணுறதுலையும், ஒரு ஆடம்பரத்தை ரசிக்கிறதுலையும், மற்றவங்க முன்னால் ஒரு கௌரவம் நடந்துக்கிறதுலையும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட ராசி துலாம் ராசி. அப்பேற்பட்ட ராசிக்காரருக்கு சமீப காலகட்டங்களாக சில நன்மைகள் நடந்திருந்தாலும் அந்த நன்மைகளுக்கு தகுந்த சில கஷ்டங்களும் ஏற்பட்டது. அதனால் நன்மைங்கிறது கொஞ்சம், கஷ்டங்களுங்கிறது ஜாஸ்தி. அப்போது இந்த கஷ்டங்கள் நமக்கு எப்போ தீரும், இல்லை சில மாறும். சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கைங்கிற ஒரு ஸ்தானத்தை, திருமணம்ங்கிற ஒரு ஸ்தானத்தை சிலருக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது காலதாமதம் ஆகிட்டே இருந்திருக்கும். அதுக்கு காரணங்கள் சில கிரகாச்சார பாதிப்புகள் இருந்ததுனால தான். இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருக்கிறேன், திறமை இருக்குது, படிப்புக்கு தகுந்த வேலை அமையலை. சிலருக்கு பார்த்தோம்னா படிப்புலேயே பாதியில் நான் நினச்சது ஒரு படிப்பு, இன்றைக்கி படித்தது ஒரு படிப்பு, அந்த படிப்பு முழுசாக முடிக்க முடியல, இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கல. இப்படி தான் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா நீங்களாம் ஒரு மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உழைப்பீங்க, கடுமையாக இருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு இடத்துல வேலையே செஞ்சாலும் அந்த முதலாளி ரொம்ப அவரை வாழ வச்சுருப்பீங்க. நீங்கள் துலாம் ராசிக்கார் அப்படி தான். ஆனால் நாம் எவ்வளோ தான் பறக்க பாடுபட்டு இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு புகழ் இல்லையே, நமக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு பேருக்கு தகுந்த பெருமை இல்லையே அப்படிங்கிற நீங்கள் கஷ்டப்பட்டது நீங்களாக இருப்பீங்க. ஆனால் புகழை தேடுறது ஒருத்தராக இருப்பாங்க, அது அனுபவிக்கிறவங்க இன்னொருத்தராக இருப்பாங்க. ஆனால் நாம் எப்படின்னா செவுத்து மேலே சாதிச்சு ஏணி மாதிரி தான். நம்ம மேலே ஏறுறவங்க மேலே போயிடுறாங்க, ஏணி அதே இடத்துல இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிங்க. இப்படியே இருக்கிறத விட நம்மளுடைய வாழ்க்கை மாறுமாங்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த 2026 உங்களுடைய ராசிக்கு, அதாவது கரெக்டாக 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறார். இது அற்புதம் இல்லைங்களா? இந்த குரு பகவான் 9ல் குரு. அப்போது நம்மளுடைய 9ஆம் பாவகங்கிறது அதாவது நம்மளுடைய தேவைகளை ஆச்சுங்களா, நம்மளுடைய தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இந்த 9ஆம் பாவகம் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த 9ஆம் இடம். அந்த குரு உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் 2026. அப்போது குரு பார்வை சகல கஷ்டங்களையும் நம்மளை நீக்கிடும். பாவங்கள், நம்மளுடைய சிரமங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அப்போது நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும், நம்மளுடைய மனசில் உற்சாகம் பிறந்துடும், நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்க வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதே சமயத்தில் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடையாகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ண முடியல, நம்ம எல்லாமே ஒரு அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள்னா ஓடி போய் பண்ணுறோம். சிலர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம், சில உதவியும் செஞ்சுருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒன்று பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. பொண்ணு அமைஞ்ச மாப்பிள்ளை அமையல, மாப்பிள்ளை அமைஞ்ச பொண்ணு அமையல, எல்லாம் இருந்தால் பொருத்தம் இல்லை. எல்லாம் பொருத்தமும் இருந்தாலும் பார்க்குறேங்க அடுத்தது சொல்கிறேன்னவங்க இன்னும் பதில் சொல்லலை. ஒன்றெல்லாம் முடிகிற மாதிரியே வந்துருச்சு, கடைசியில் பார்த்தா அது எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு, என்ன நேரம் தெரியலையேன்ட்டு நம்ம வருத்தப்பட்டுருக்கார துலாம் ராசி சார்ந்தவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஆரம்ப கட்டத்திலேயே சுப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை,
வீட்டில் மகிழ்ச்சிகரமான சில விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்ன நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது பண்ணுவீங்க நிச்சயமாக. அது திருமணம் மட்டும் இல்லைங்க, ஒரு வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இடம் வாங்குறது, சரிங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்ருக்குது, சில சிரமமாக போயிட்டுருக்குது, எல்லாம் நல்லா இருந்ததை பார்த்தோம்னா இன்றைக்கி நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் போராட்டமாக இருக்குது. இப்படி வீட்டில் இருந்தால் நம்ம வெளியில் போய் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, சாதிக்கிறது எல்லாமே வெறுத்து மாதிரி இருக்குதுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அதாவது சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையும். காரணம் என்னென்னா 6ஆம் இடத்துல சனி, சரிங்களா? அதாவது நம்மளை கெடுக்கணும்னு நினச்சாலும் யாராலும் கெடுக்க முடியாது. கெடுத்த வரைக்கும் போதும், இப்போ நம்ம விழிப்புணர்வு வந்துருச்சு, நம்ம தெளிவாயிட்டோங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். எப்படின்னா, ஒரு வீட்டில் கரண்ட்டு போய்ட்டு நம்ம எப்படி பவர் கட் ஆகி போச்சு, இருட்டில் இருக்கிற மாதிரி இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறீங்க ஆச்சுங்களா? எல்லாம் தெரியுது, ஆனால் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே போனாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது, நல்லது 1 நடக்குதுன்னா கெட்டது 9 நடக்குது. நாம் என்னத்தை பண்ணுறது ஆச்சுங்களா? இன்றைக்கி ஆசைப்படுறது நாம், ஆனால் அனுபவிக்கிறது மற்றவங்க. நம்பினது நாம், ஆனால் கடைசியில் நம்மளை பாதிக்க வச்சது மற்றவங்க. ஆக மொத்தத்தில் கணக்கு போடுறது நாம்பளாக இருந்தாலும் காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது மற்றவங்களாக இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை போயிட்டுருக்குது. இதிலிருந்து ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, சிலர் போட்டிகளால் பொறாமைகளால் சூழ்ந்து நமக்கு சதி செய்து நம்மளை கெடுக்கணும், கெட்டு போகணும்னு நினச்சி யாரும் உங்களை எதிரியாக நின்னாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது. இந்த 2026 நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மனிதராக இருப்பீங்க. எது நடந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாயிருவீங்க. எது நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த காரியம் பாஸ் பண்ணிடுவீங்க. அது தொழில் ரீதியும் சரி, சொந்த தொழில் மாற்றங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னாலும் சரி, நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக ஆகும். அதே நேரத்தில் கலைத்துறை, அரசியல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக இருக்கும். ஒரு பதவிகள் கிடைக்கும், உயர்வான ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். எல்லாத்தை விட உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக, அதாவது 5ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இந்த வருஷம் முழுசாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். 11ஆம் இடத்தில் கேது 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அது ராகு கரெக்டாக, அதாவது குரு பார்க்கறதுனால யோகங்கிறது உங்களுடைய ஆசைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக போராடி அப்படியே வெறுத்து உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, சக்ஸஸ் ஆகிடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய கனவு என்னவோ, எதுக்காக நம்ம ஆசைப்பட்டோமோ அது நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க. மாற்றமே இல்லை, கண்டிப்பாக நடந்தே தீரும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? இந்த 2026 உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் நிறைந்த சக்ஸஸ்ஃபுல் வருஷமாக இருக்கும். மாற்று கருத்து கிடையாது, அற்புதமான வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக நீங்களே நினச்சி சந்தோஷப்படுவீங்க, சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சாரா ராசி பலன் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா ராசிங்கிறது ஒன்று, ஆனால் லக்னம், நட்சத்திரம், திசை, புத்தி, ஆந்திரம் இத்தனையும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜாதகம், சரிங்களா? அப்போது இந்த பலன்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ராசி ஒரு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லைங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அற்புதமான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்குது, இனிமேல் எப்படி நடக்கும், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்ன, உங்களுடைய அமைப்பு என்ன, உங்களுடைய ஆசைகள் எந்த காலகட்டத்தில் எப்படி அற்புதமாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க, வெளிநாடு பயணத்திலிருந்து வெளிதேச பிரயாணம் வரைக்கும் நினச்ச வாழ்க்கை குறித்த டைம் எல்லாத்தையும் முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2026 உங்களுக்கு செழிப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான பிடிச்ச ஆண்டாக அமையும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துடனும், இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.